Hi friends, welcome to this channel. ஏன்னா இந்த சேனல் என்னன்னு எனக்கே தெரியாது. என்னன்னு தெரியாது அப்படின்னா இது வந்து ஈஸ்வர் கம்ப்யூட்டர் அப்படிங்கிற சேனல் இது பண்ணுறேன். அது வந்து டெக் சேனல். ஏன்டா ஈஸ்வர் யூடியூப் மீடியாவில் ஏன் வீடியோ வரல அப்படின்னு கேட்டீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் இருக்குது. அதனால் என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. அது வரைக்கும் எதில் அப்லோட் பண்ண அப்படிங்கும்போது இதெல்லாம் கட் பண்ண மாட்டேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா டைம் இல்லை. இப்போவுமே பார்த்தீங்கன்னா மணி 8 ஆக போகுது. இதுக்கு முன்னாடி வீடியோ எடுத்தேங்க, ஃபுல்லாக கரப்ட் ஆகிடுச்சு, ஒன்றுமே வரல. ஸோ அதனால் திருப்பி எடுக்கேன். ஓகே பரவாயில்ல. எப்படியும் இந்த கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அந்த சேனலில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ இருக்கும், நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தீபாவளி நெருங்குது. ஸோ நம்ம கிராக்கர்ஸை பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ பேக்ரவுண்ட்லாம் பார்க்காதீங்க, அது அப்படி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடியே நான் வீடியோ எடுத்துட்டேன், திருப்பி எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிராக்கர்ஸ் ஃபஸ்ட்டு உங்களை குசிப்படுத்தும் போதே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிராக்கர்ஸ் தான் நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். என்னென்னா க்ரீன் ஸ்னோ அப்படிங்கிற கிராக்கர்ஸ் தான். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து வானவெடி. ஸோ உங்களை ஃபஸ்ட்டே குசி பண்ணிடலாமே அப்படிங்கிறது தான். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா வெடி இருக்கும் நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் வெடி இருக்காது. அட்டைப்பெட்டி தானான்னு கேட்காதீங்க, நம்ம ஃபஸ்ட்டே ஓப்பன் பண்ணிட்டோம், அதனால் பார்த்தீங்கன்னா வெளியே வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. இது வந்து 2.5 இன்ச்சுன்னு நினைக்கிறேன். சரி பெரிய இன்ச்சு பைப்பு தான், 3 இன்ச்சுன்னு நினைக்கிறேன். என்ன இன்ச்சுன்னு எனக்கு தெரில. அப்படின்னு எழுதியிருக்கு. ஸோ நான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எதுவுமே கட் பண்ணியிருக்க மாட்டேன், கொஞ்சம் கட் பண்ணாமல் தான் போட்டிருந்தேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் லேது, இன்றைக்கி நைட்டே அதை அப்லோட் பண்ணும். இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்குது. வீடியோ எடுத்து எடிட் பண்ணி தம்ப்நெயில் எடிட் பண்ணி அதை யூடியூப்பில் அப்லோட் பண்ணி எனக்கு அப்லோட் பண்ணுற மட்டுமே நிறைய டேட்டா தேவைப்படும், டேட்டாவோட டைம் தேவைப்படும். அதான் என்ன பண்ண தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிராக்கர்ஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம ஓரமாக வச்சிடலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு டேபிள் இருக்குது, அதில் தான் நான் இப்போ அடுக்க போகிறேன். ஏற்கனவே அடுக்கி வச்சுருக்கேன். ஏன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா முந்தி வீடியோ எடுத்து எல்லாமே கரப்ட் ஆகிடுச்சு. ஸோ சரியான மூட் ஆஃப். பட் இருந்தாலும் இந்த நம்மளுக்கு ஆடியன்ஸ் காட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் நான் பண்ணியிருக்கேன். 1000 தடங்களையும் மீறி தான் நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி போட்டு கிளிக் பண்ணி விட்ருங்க. ஸோ ஓகேவா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன சின்ன வெடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குருவி வெடி. ஸோ குருவி வெடி இது ஒரு சின்ன பேக்கெட் குருவி வெடி ஒரு 5 இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சின்னது பார்த்தோம்னா அடுத்து பார்த்தீங்கன்னா கிங் யானை வெடி. ஸோ இது பார்த்தீங்கன்னா 5 இருக்கும். யானை வெடிலாம் வச்சா டம்முன்னு சத்தம் கேட்கும். ஸோ இருக்கட்டும், மைக்கெலாம் கரெக்டாக மாட்டிருக்கேன். இந்த வாட்டி எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கேன், ரெக்கார்ட் ஆகணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து டபுள் சவுண்டு, கீழே ஒரு சவுண்டு மேலே ஒரு சவுண்டு, கீழே ஒரு சவுண்டு மேலே ஒரு சவுண்டு அப்படிங்கிற மாதிரி டபுள் சவுண்டு. ஸோ இது ஒரு பேக்கெட். அடுத்து பார்த்தீங்கன்னா இது என்ன வெடினே தெரிலங்க, ஆனால் பாம்பு இது போட்டிருக்கு. அதுக்கான பாம்பு பட்டாசான்னு கேட்காதீங்க, பாம்பு மாத்திரையான்னு கேட்காதீங்க, பாம்பு வெடி. இது வெடிக்கிற வெடி. ஓகே. இந்த மழை பெஞ்சாலே இந்த ஈஸில் வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்குங்க, வீடியோ கூட எடுக்க முடியல. வெளில பார்த்தீங்கன்னா எல்லோரும் வெடி போடுறாங்க. நான் இன்றைக்கி வீடியோ எடுத்து இதை அப்லோட் பண்ணி அங்கே இன்னும் போடாமல் இருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா லட்சுமி வெடி. இது வந்து சின்ன பேக்கெட் லட்சுமி வெடி. இது ஒரு பேக்கெட் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சோசா, 24 சோசா, சரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரம் சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை, இது இருக்கட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து குட்டியாக அழகாக இருக்கும், டைனி ப்ராடக்ட்ஸ்னு இதுக்கு நேம் வச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். ஸோ இது ஒரு பேக்கெட். அதே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேக்கெட், இதுக்கு முன்னாடி காமிச்சது தான். அண்ட் அது பார்த்தீங்கன்னா அதிலே பெரிய பேக்கெட் இருக்குது. இது வந்து 28 அப்படின்னு சொன்னாங்கல்ல, நான் தான் சொல்கிறேன், 28 தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரேபிட் வெடி. ரேபிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சின்ன பேக்கெட். ஸோ இது ஒன்று இருக்குது. அண்டு இது ரேபிட்டில் பார்த்தீங்கன்னா அதே ரேபிட் பெரிய வெடி. இது ஒரு 5 பேக்கெட் இருக்குது. 5 பேக்கெட்டா, 5 பீஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சரம் சோசா, இது இருக்குது. அதுக்கப்புறம் பெரிய லட்சுமி வெடி இருக்குது. ஸோ டமால் டுமில்னு இந்த தீபாவளியை பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணலாம். நீங்களும் சேஃபாக செலிப்ரேட் பண்ணுங்கள். எப்படி செலிப்ரேட் பண்ணாலும் பரவாயில்ல, சேஃபாக பண்ணணும். அண்ட் இது வந்து அரசன் படம் போட்டிருக்கு. இது யாருன்னு தெரியலையே. இது யாருன்னு தெரிஞ்சால் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கும் தெரில, ஏதோ ஒன்று போட்டிருக்கு. ஸோ இது வந்து அரசன் வெடின்னு நம்ம வச்சுக்கலாம். நம்ம வைக்கிறது தான் சட்டம், நம்ம வைக்கிறது தான் நேமு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் யாருக்குமே தீபாவளி போகாதுங்க. யாராக இருந்தாலும் இந்த வெடி ஜஸ்ட் 1 டைமாவது வெடிக்கணும். ஸோ அது ஒரு 50 பீஸ் இருக்குது பேக்கெட். அடுத்து டபுள் சவுண்ட் வந்து சிங்கிளாக ஒரு பீஸ் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு கொடுத்தாங்க தெரில, இல்லை சும்மா விழுந்துருச்சான்னு கூட தெரில, இருக்குது ஒன்று. ஸோ அடுத்து பகல் வெடியா, இது ஒரு சோசா. இது வந்து பயங்கரமான பேக்கிங்லாம் போட்டிருக்காங்க. கோவா கிராக்கர்ஸ் தான், கோவாலேருந்து வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே இருக்கட்டும். இது அடுத்து பகல் வெடி.
இப்போ காட்ட போகிறது பார்த்தீங்கன்னா புதுசாலாம் சொல்ல மாட்டேன், பழசு தான். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 100 வாலா. ஸோ இது பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். டமால் டுமில்னு வெடிக்கலாம். பட் இதை பேன் பண்ணிட்டாங்களேன்னு கேட்காதீங்க. கிஃப்ட் பாக்ஸோடு இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா பெரிய வெடி தான் வைக்கக்கூடாது, இந்த மாதிரி சின்ன சின்ன வெடி வைக்கலாம். ஸோ இது 1 பேக்கெட். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து நைட்டு வெடிக்கு போயிடலாம். நைட்டு வெடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே காமிச்ச மாதிரி இங்கே ஒரு இது இருக்குது, பெரிய டியூபு. இதையும் நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணிடலாம். இங்கே வச்சுட்டு வரீங்க. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சங்கு சக்கரம் நார்மலாக இது பண்ணுறது தான். இங்கே ஒரு பேபி கூட இருக்குது. சங்கு சக்கரம் பல்லு இல்லைங்க. சரி, இது ஒரு சங்கு சக்கரம், ஒரு பேக்கெட். வெடி மருந்தாகுது, கையெல்லாம் வெடி மருந்தாகுதே. சரி இருக்கட்டும். இங்கே ஒரு சங்கு சக்கரம். ஸோ தென் புஸ்வானம், எல்லாருக்கும் இருக்க மாதிரி ஒரு புஸ்வானம். ஹலோ, ஓகே, குட் மார்னிங் சொல்ல வந்தேன். ஓகே, இது ஒரு சங்கு சக்கரம், புஸ்வானம், 2 பேக்கெட், எல்லாம் ஒன்று தான் இருக்குது. ஓகே. இதை காட்ட மறந்துட்டேங்க, ஹைட்ரஜன் பாம்புங்க. இதெல்லாம் வெடித்தா டமால் டுமில் இருக்கும், பச்சை கலரில் இருக்கும்ல, நல்லா கீரை போண்டா மாதிரி. எடுத்து வாயில் கீழே போட்டுறாதீங்க, ஹைட்ரஜன் பாம்பு. ஸோ இது ஒன்று. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு ராக்கெட்டு. ஸோ கலர் ராக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹோலிக்கு வந்து அடுத்தவங்க மேலே பூசி விளையாடலாம். இதை நீங்களும் வாங்கினீங்கன்னா அடுத்தவங்க மேலே பூசி விளையாடுங்க. அப்புறம் அவங்க உயிரோடு இருப்பாங்களா எனக்கு தெரியாது, சின்ன டிஸ்க்ளைமர், அவங்க உயிரோடு இருப்பாங்களான்னு தெரியாது, பூசிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு பென்சில், எனக்கு ரொம்ப பிடிச்சது பென்சில். இதை வச்சு பார்த்தீங்கன்னா நோட் புக்கில் எழுதிக்கலாம், காற்றுல எழுதிக்கலாம், ஸ்பேஸில் எழுதிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பென்சில் தான் இது. ஸோ அப்போல்லாம் கிடையாது, சும்மா இதில் எழுத வேண்டியது தான். ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். இதில் பற்ற வச்சுட்டு இப்படி பிடிச்சிங்கன்னா சுருன்னு போகுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா செமையாகவே எனக்கு பிடிக்கும். ஸோ எனக்கு வந்து பென்சில் வெடி பார்த்திங்கன்னா அது ரொம்ப பிடிக்கும். யாராவது கிஃப்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கொஞ்சம் பென்சில் வெடி கிஃப்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ அடுத்து வந்து சூப்பராகவே இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு புஸ்வான டைப்பு, ஒரு 3 பீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, சிங்கிள் வெடியாக ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து நைட்டு வெடியா இல்லாட்டி பகல் வெடியான்னு கூட தெரில. ஸோ இருக்கு ஒன்று. அதுக்கடுத்து ஒரு பட்டர்ஃப்ளைன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து மேலே போய் பறக்கும்னு நினைக்கிறேன், டான்ஸிங் பட்டர்ஃப்ளை. இது பார்த்திங்கன்னா நிறைய வீடியோவில் நான் பார்த்துருக்கேன். அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். எல்லாமே பார்த்திங்கன்னா தீபாவளி அன்றைக்கி வெடித்து நான் அப்லோட் பண்ணுவேன். அதுக்கடுத்து ட்விங்க்லிங் ஸ்டார், சாட்டை எடுத்து நாட்டை திருத்து அடுத்த தலைமுறை, அதுக்கப்புறம் லித்திக்ஸு தெரியாது. ஸோ ஓகேவா, இது ஒன்று இருக்குது. இதுக்குள்ளே ஒரு 10 பீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கை ஷாட் காமிக்கிறேன். இதுலேயே அந்த கிஃப்ட் பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்கை ஷாட்லாம் அனுப்பியிருக்காங்க. ஸோ சூப்பராகவே இருக்கும். இங்கே பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வர ஸ்கை ஷாட்டு, ஓகேவா? இந்த மாதிரி இருக்கும், வெளியே பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க எப்படி இருக்கும் அது. அதெல்லாம் அடுத்த ஸ்கை ஷாட்டு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி, அதாவது கீழே வெடிக்கிற வெடியை வானத்தில் போய் வெடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சூப்பராக இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. இதுதான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபன்னி பன்னி, வாட்டர் ரைமிங்யா. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பி மத்தாப்பெல்லாம் இருக்குது. அதோட நம்ம இது முடிஞ்சுது. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது கலர் ஸ்பார்க்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி 7 சென்டிமீட்டரில் ஒரு 2 பாக்ஸ் இருக்குது. ஸோ இங்கே அது வச்சிடலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 9 சென்டிமீட்டரில் ஒரு 2 பாக்ஸ் இருக்குது. ஸோ எலக்ட்ரிக் ஸ்பார்க்கிள்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஸ்பார்க்கிள்ஸ் 12 சென்டிமீட்டரா, யா 12 சென்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பாக்ஸ் இருக்குது. இது தலை மாற்றி வச்சுருக்கணும். ஒன்று தலைக்க மாற்றி இருக்குது, ஒன்று நம்ம நேராக இருக்குது. என்னங்கடா அது? பவர் ரேஞ்சருங்க. அங்கே பவர் ரேஞ்சரு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஆனால் எனக்கு பிடிக்காது. ஸோ பிடிக்காதுன்னா அப்படி இல்லை, நான் பார்க்கவே மாட்டேன். அது என்ன சேனலில் போடுவாங்கன்னே தெரியாது. ஸோ நல்லாயிருக்கு. இதில் எனக்கு பிடிச்ச கலர் அப்படின்னா க்ரீனு. ஸோ அதனால் நான் இங்கே க்ரீன் வந்து செல் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை நம்ம வச்சிடலாம். அவ்வளோதான் கிராக்கர்ஸே. இவ்வளோ தான் வாங்கியிருக்கேன்னு கேட்டால் இவ்வளோ தான் வாங்கியிருக்கேன். இதுக்கப்புறம் யாராவது கொடுத்தா வேண்டாம் உண்டு. ஸோ நான் அதை வந்து தீபாவளி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்டு இது எப்படிங்க விட்டேன், இதாங்க ரொம்ப முக்கியம். என்ன ரொம்ப பெரிய வெடிங்க. இது இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து கொளுத்த முடியும். ஸோ இதான் வந்து 3 10 ரூபா அப்படின்னாங்க. ஸோ நம்மளும் பையா ஒன்று கொடு அப்படின்னு சொல்லி ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ 3 10 ரூபா ஒரு 3 இது இருக்கும். ஸோ ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன்.
ஸோ அவ்வளோதான், நம்ம எல்லாமே இது பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குதுன்னு தெரியும். உங்களுக்கு வேணா பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த கிஃப்ட் பாக்ஸோட பேர் என்ன? ஐயோ ஏதோ போட்டிருக்குங்க, நீங்கள் போய் கேட்டு பாருங்கள். கிஃப்ட் பாக்ஸ் அப்படிங்க அவங்களே கொடுப்பாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதாலும் பார்த்துக்க, படிக்காதாலும் லைக் பண்ணுங்கள், பிடிச்சாலும் லைக் பண்ணணும், பிடிக்காட்டியும் லைக் பண்ணணும். ஸோ கடைசியில் இதோட உங்களை நான் வந்து முடிச்சுக்கிறேன்னா நம்ம தீபாவளி அன்னைக்கு வர வீடியோவில் சந்திப்போம். டே கிராக்கர்ஸுக்கு வந்து சரியான சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க, அதே மாதிரி இந்த வருஷமும் கொடுப்பீங்களான்னு தெரில. ஸோ கம்யூனிட்டிகளையும் சப்பார்ட்பட்டில் இருந்துச்சு, அது இப்போ வந்து அடக்கப்பட்டு பண்ணுவோம். ஓகே, எந்த சேனலில் நீங்கள் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா கீழே வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி மேலே ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பட்டன் இருக்கும், அது சும்மா தான் இருக்கும், போய் சீண்டி விடுங்க, டச் பண்ணி விடுங்க. ஷேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது ஷேர் பண்ணால் ஷேர் பண்ணிக்கோங்க. கீழே கமெண்ட் பாக்ஸ் வந்து உங்களுக்காண்டி தான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வந்து ஏதாவது ஒரு கமெண்ட்டை போடுங்க, சூப்பர் அப்படின்னு கூட போடுங்க. ஸோ இதோட உங்களை முடிச்சுக்கிறேன். பாய் காய்ஸ்.